தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. பதவி விலகினார் எரிசக்தி அமைச்சர். வெடித்த தையட்டி விகாரை சர்ச்சை, தலைமறைவான தலைமைகள், அலைக்கழிக்கும் அதிகாரிகள். முல்லைத்தீவில் யுவதிகள் 2 துஷ்பிரயோகம், மதபோதகர் உள்ளிட்ட 3 கைது. 28 வயதுடைய யுவதி கூரான ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் உயிரிழப்பு. யாழில் பரபரப்பை ஏற்படுத்திய கொலை வழக்கு, மருமகன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி வெளியிட்ட தகவல். யாழ் மந்திகையில் கோர விபத்து, ஒன்றுடன் ஒன்று மோதிய வாகனங்கள். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசியா, ஆப்பிரிக்கா, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். தையட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்யும் பணிகள் விகாராதிபதியின் காவல் முறைப்பாட்டினை அடுத்து கைவிடப்பட்டுள்ளது. காணி அளவீட்டிற்கு இன்று எம்மை வருமாறு கூறிவிட்டு கடற்றொழில் அமைச்சரோ அவரின் பிரதிநிதிகளோ தேசிய மக்கள் சக்தியினரோ யாரும் விகாரி பகுதிக்கு வரவில்லை என காணி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், தையட்டி விகாரி அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்களில் 17 பேரின் காணிகளை இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அளவீடு செய்வதெனவும் அதற்கு காணி உரிமையாளர்கள் சம்மதிக்க வேண்டும் எனவும் கடந்த 11ஆம் திகதி கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் மற்றும் மாவட்ட செயலர் பிரதீபன் ஆகியோர் காணி உரிமையாளர்களிடம் கோரியிருந்தனர். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில், நேற்றைய தினம் தையட்டி விகாரை விகாராதிபதி ஜின்தோட்டை நந்தராம தேரர் விகாரை காணியினை சட்டவிரோதமாக அளவீடு செய்ய முயல்வதாக பலாலி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தது. இந்நிலையில் முன்னர் அறிவிக்கப்பட்டமைக்கு அமைவாக காணி உரிமையாளர்கள் மற்றும் நில அளவை திணைக்கள உத்தியோகத்தர்கள் விகாரை பகுதிக்கு காலை 9 மணிக்கு வருகை தந்திருந்தனர். இருந்தபோதிலும் காணிகளை அடையாளம் காட்ட வருமாறு காணி உரிமையாளர்களுக்கு அழைப்பு விடுத்த கடற்றொழில் அமைச்சர், மாவட்ட செயலர், தெல்லிப்பளை பிரதேச செயலர் உள்ளிட்டவரும் அவ்விடத்திற்கு காலை 9:30 மணி வரையில் வருகை தராத நிலையில் விகாரி பகுதியில் பெருமளவான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இருந்தமையால் காணி உரிமையாளர்கள் மத்தியில் குழப்பமான நிலைமை ஏற்பட்டிருந்தது. அந்நிலையில் காலை 10 மணியளவில் அவ்விடத்திற்கு வருகை தந்த மாவட்ட செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் காணி அளவீடு செய்வதற்கு கொழும்பில் இருந்து விசேட குழு வருகை தர வேண்டும் எனவும் அதனால் 1 மாத கால பகுதிக்குள் காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்பதாக காணி உரிமையாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். தமக்கு குறுகிய கால அழைப்பிற்கு ஒரு சனிக்கிழமை எம்மை அழைத்து காணி அளவீட்டு பணிகள் இன்றைய தினம் நடைபெறும் என கூறியவர்கள் இன்று மீண்டும் 1 மாதத்திற்குள் அளவீடு செய்ய நடவடிக்கை என கூறுகிறார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் திகதி கொழும்பில் நடைபெற்ற கூட்டத்தில் காணி அளவீடு செய்வதென பேசப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்தில் பிக்குவும் கலந்து கொண்டிருந்தார். எம்மை அந்த கூட்டத்திற்கு அழைக்கவில்லை. இதுவரையில் கொழும்பில் நடைபெற்ற 3 கூட்டத்திற்கும் எம்மை அழைக்கவில்லை. அந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது, என்ன தீர்மானிக்கப்பட்டது என்பது தொடர்பில் எமக்கு எவரும் கூறவில்லை. அந்த கூட்ட அறிக்கைகள் கூட எமக்கு தரப்படவில்லை. அவ்வாறான நிலையில் பிக்கு தனக்கு காணி அளவீடு செய்வது தொடர்பில் அறிவிக்கவில்லை என இன்று கூறி அளவீட்டு பணிகளை தடுத்து நிறுத்தியுள்ளார். ஆனால் மாவட்ட செயலர் கொழும்பிலிருந்து விசேட குழு வர வேண்டும், அதன் பின்னரே காணிகளை அளவீடு செய்ய முடியும் என கூறி சென்றுள்ளார். இதுவரையில் காணி உரிமையாளர்கள் தான் விகாரை பிரச்சனையை தீர்க்க விரும்பவில்லை என கருத்து கூறி வந்தார்கள். நாம் இன்று காணிகளை அளவீடு செய்ய சம்மதித்த போதிலும் பிக்குவின் தலையீட்டால் காணி அளவீட்டு பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. யார் பிரச்சனைக்குரியவர்கள் என தற்போது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். காணி அளவீட்டிற்கு இன்று எம்மை வருமாறு கூறிவிட்டு கடற்றொழில் அமைச்சரோ அவரின் பிரதிநிதிகளோ தேசிய மக்கள் சக்தியினரோ யாரும் விகாரை பகுதிக்கு வரவில்லை என காணி உரிமையாளர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மல்லாவியில் 2 பெண்களை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் மத போதகர் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். துஷ்பிரயோகத்திற்குள்ளான 2 பெண்களும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
திருச்சபை ஒன்றின் ஊழியர் ஒருவரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக போதகர் தலைமையில் 15 பேர் கொண்ட குழு ஒன்று வவுனிக்குளம் பகுதிக்கு சென்று பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொண்டாட்டம் முடிந்து அவர்கள் திரும்பும் போது 2 பெண்களும் போதகர் உள்ளிட்ட 3 ஆண்களும் வேன் ஒன்றில் வீடு திரும்பினார்கள். பயணத்தின் நடுவில் யுவதிகளுக்கு குடிப்பதற்கு வைன் வழங்கியுள்ளனர். அதனை அருந்தியவர்கள் அரை மயக்கத்தில் இருக்கும் போது காட்டு பகுதிக்குள் வாகனத்தை கொண்டு சென்று 2 யுவதிகளுடனும் போதகர் உள்ளிட்ட 3 அத்துமீறி நடந்து பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அதன் பின்னர் வீடு திரும்பிய 2 யுவதிகளும் நடந்த சம்பவம் தொடர்பில் பெற்றோரிடம் கூறியதை அடுத்து இருவரையும் பெற்றோர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்தனர். அத்துடன் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடும் செய்திருந்தனர். முறைப்பாட்டின் பிரகாரம் போதகம் உள்ளிட்ட 3 போலீசார் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய யாழ் பல்கலைக்கழக சித்த வைத்தியத்துறை விரிவுரையாளரின் கொலை சம்பவம் தொடர்பான வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக சித்த வைத்தியத்துறை விரிவுரையாளரை கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முதலாவது சந்தேக நபரான மருமகன் சார்பில் பெண் சட்டத்தரணி ஷர்மினி ஆஜராகி இருப்பதை கவனம் ஈர்த்துள்ளது. மேலும் 2வது சந்தேக நபரான மகள் சார்பில் சிங்கள சட்டத்தரணி ஒருவர் ஆஜராகியுள்ளார். நேற்று யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்றபோது மருமகன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தனது வாடிக்கையாளர் குறித்து ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன என குறிப்பிட்டார். இதனால் அவரை குற்றவாளியாக முன்கூட்டியே சித்தரிக்கும் நடவடிக்கைகள் இடம்பெறுவதாகவும் அதற்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறும் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய உடல் சாவகச்சேரி நீதிமன்ற அதிகார பகுதிக்குள் உள்ள மரவன்புலவு பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருந்தாலும் வழக்கு விசாரணை யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. எனினும் முக்கியமான மரண விசாரணை அறிக்கை இதுவரை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் சந்தேக நபர்களான மகளும் மருமகனும் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். எரிசக்தி அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளர் ஆகியோர் தமது பதவிகளில் இருந்து விலகியுள்ளனர். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால ஆகியோர் இன்று பிற்பகல் தமது பதவி விலகல் கடிதங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் சமர்ப்பித்துள்ளனர். கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட நிலக்கரி இறக்குமதி தொடர்பான நடைமுறைகளை ஆராய்வதற்காக விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆணைக்குழு முன்னெடுக்கவுள்ள விசாரணைகள் எவ்வித தலையீடுகளும் இன்றி பாரபட்சமற்ற முறையிலும் சுதந்திரமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்வதற்காகவே தாங்கள் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அரச நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மையை பேணுவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமாக இது அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுகிறது. யாழ் மந்திகை பகுதியில் முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி பாரிய விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்து சம்பவம் யாழ் மந்திகை வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. அதிவேகமாக வந்த வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த விபத்தின் போது ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மந்திகை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா வட்டுவிளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வெளியோயா தோட்டத்தில் கூரான ஆயுதத்தால் தாக்கப்பட்ட நிலையில் யுவதியொருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதுடன் வெளியோயா தோட்டத்தை சேர்ந்த 28 வயதுடைய யுவதியொருவரே உயிரிழந்துள்ளார். இந்த கொலை சம்பவத்திற்கான காரணங்கள் இதுவரையில் வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை வட்டுவிளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர்.